ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல் ஸ்டுடியோ. தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா உதிராமல் காலிஃப்ளவர் 65 அருமையாக வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் சமையல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவரை எடுத்து இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாகிக்கிட்டு இருக்கு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த காலிஃப்ளவரை வேக விடலாம். காலிஃப்ளவரை அதிக நேரம் வேக விடக்கூடாது. பாதி அளவு வெந்தால் போதும். அதாவது 2-3 மினிட்ஸ் மட்டும் காலிஃப்ளவரை வேக விடலாம். இப்போ 3 மினிட்ஸ் ஆகிருக்கு. காலிஃப்ளவர் பாதி அளவு வெந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் காலிஃப்ளவரை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், காலிஃப்ளவர் ரெடி ஆகிட்டு. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துட்டோம்னா காலிஃப்ளவர் 65 நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா கெட்டியாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு காலிஃப்ளவரோடு நல்லா ஒட்டி வரணும். அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இதை பொரிச்சு எடுத்துடலாம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்க்காமல் காலிஃப்ளவரை இந்த மாதிரி ஒன்றா எடுத்து சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு இந்த காலிஃப்ளவரை எல்லா பக்கமும் நல்லா வேக விடணும். பாருங்கள், காலிஃப்ளவர் எல்லா பக்கமும் நல்லா வெந்து அருமையாக வந்திருக்கு. பாருங்கள், மசாலா கொஞ்சம் கூட உதிரவே இல்லை. எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா கொஞ்சம் கூட உதிராது. காலிஃப்ளவர் 65யும் நல்லா மொறு மொறுன்னு ரொம்பவும் டேஸ்ட்டாக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட மிச்சமே இருக்காது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சமையல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.